குஜராத்தில் விமானம் விழுந்து நொறுங்கியிருக்கிறது. அகமதாபாத் விமான நிலையம் அருகே ஏர் இந்தியா பயணிகள் விமானம் விழுந்து நொறுங்கியுள்ளது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். வானுயர கரும்புகை எழுந்திருக்கிறது. விமானம் கீழே விழுந்து தீப்பிடித்ததில் வான் உயரத்திற்கு கரும்புகை வெளியேறி வருகிறது. அகமதாபாத் விமான நிலையம் அருகே ஏர் இந்தியா பயணிகள் விமானம் விழுந்து நொறுங்கியுள்ளது. அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட பயணிகள் விமானம் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்தது. 133 பயணிகளுடன் அகமதாபாத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் கீழே விழுந்து நொறுங்கியிருக்கிறது. விமானம் கீழே விழுந்து தீப்பிடித்ததில் வான் உயரத்திற்கு கரும்புகை வெளியேறி வருகிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். விமானம் நொறுங்கியிருப்பதால் அதில் பயணம் செய்த பயணிகளின் கதி என்ன என்று இன்னும் தெரிய வரவில்லை. சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. குஜராத்தில் விமானம் விழுந்து நொறுங்கியிருக்கிறது. அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்ற விமானம் சிறிது தூரத்தில் கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட பயணிகள் விமானம் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்தது. இதில் மொத்தம் 133 பயணிகள் பயணம் செய்திருப்பதாக தெரிகிறது. தற்போது விமானம் தீப்பிடித்து கீழே விழுந்திருப்பதால் பயணிகளின் கதி என்ன என்று தெரியவில்லை. சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் விரைந்திருக்கின்றன. அகமதாபாத் விமான நிலையம் அருகே ஏர் இந்தியா பயணிகள் விமானம் விழுந்து நொறுங்கியுள்ளது. அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்ற விமானம் சிறிது தூரத்தில் கீழே விழுந்து இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட பயணிகள் விமானம் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து நொறுங்கியுள்ளது. அகமதாபாத்தில் உள்ள மேகானி நகர் என்ற இடத்தில் குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்து நொறுங்கியிருக்கிறது. 133 பயணிகளுடன் அகமதாபாத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் கீழே விழுந்து நொறுங்கியது. விமானம் கீழே விழுந்து தீப்பிடித்ததில் வான் உயரத்திற்கு கரும்புகை வெளியேறி வருகிறது. சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் விரைந்திருக்கின்றன. குஜராத்தில் விமானம் விழுந்து நொறுங்கியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏர் இந்தியா விமானம் விழுந்து நொறுங்கியிருக்கிறது. அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்ற விமானம் சிறிது தூரத்தில் கீழே விழுந்து இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அகமதாபாத்தில் உள்ள மேகானி நகர் என்ற இடத்தில் குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்து நொறுங்கியுள்ளது. இதில் மொத்தம் 133 பயணிகள் பயணம் செய்திருப்பதாக தெரிகிறது. அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட இந்த விமானம் குஜராத்தில் இருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து விபத்திற்குள்ளாகியிருக்கிறது. இந்த விமானத்தில் பயணம் செய்த 133 பேரின் கதி என்ன என்று தெரியவில்லை. மேலும் சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வாகனங்கள் விரைந்திருக்கின்றன, ஆம்புலன்ஸ் வாகனங்களும் விரைந்திருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? தற்போது பயணிகளின் நிலை என்னவாக இருக்கு? அகமதாபாத் விமான நிலையம் ஏர் இந்தியா பயணிகள் விமானம் நொறுங்கி விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்னதாக அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் குஜராத் அகமதாபாத் அருகே இருக்கக்கூடிய மேகாங்கியா நகர் பகுதியில் விழுந்து நொறுங்கி இருக்கு. இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் மற்றும் 133 பயணிகள் இந்த ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்திருக்கிறார். முதற்கட்ட தகவல்கள் விபத்துக்கான காரணம் குறித்து தற்போது வரை தெரியவில்லை. அந்த விமானம் விழுந்து நொறுங்கிய இடம் முழுவதுமாக தீப்பற்றியிருந்து புகை மண்டலமாக காட்சியளிக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதி முழுவதுமாகவே ஒரு பரபரப்பான சூழ்நிலை இருக்கு. விமான நிலையம் விபத்துக்கு தகவல் அறிந்ததுமே விமான நிலைய அதிகாரிகள், அருகாமையில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ்கள் மற்றும் தீயணைப்புத்துறை வாகனங்கள் அனைத்து நடவடிக்கைகளுமே அந்த பயணிகளை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காங்க. விமானத்தில் பயணித்த 133 பயணிகளின் நிலை குறித்த எந்த ஒரு விவரமும் தற்போது வரை தெரியவில்லை. முதற்கட்டமாக விமானத்தில் சென்ற விபத்து நடந்த இடத்திற்கு அனைத்து நடவடிக்கைகளுமே மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த பகுதிக்கு அதிகாரிகள் முழுவதுமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. அருகாமையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய மீட்பு படை உபகரணங்கள் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ்கள் தீயை அணைப்பதற்கான அனைத்து கருவிகளையும் எடுத்துச் சென்று கொண்டு தற்போது அந்த பகுதிக்கு சென்று கொண்டிருக்காங்க. விமான விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து முழுமையான விவரங்கள் தற்போது வரை தெரியவில்லை. முழுமையான விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும். ஆனால் விமானத்தில் பயணித்த 133 பேரின் நிலை என்ன என்பது குறித்து தற்போது வரை எந்த ஒரு விவரமும் வெளியாகவில்லை.
ஹரிஹரன், தற்போது அந்த விமானம் என்பது குடியிருப்பு பகுதிகளுக்குள் விழுந்து நொறுங்கியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? அதாவது அந்த மெகானி நகர் என்ற பகுதியில விமானம் நொறுங்கி விழுந்ததாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கு. அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அதிகம் குடியிருப்பு நிறைந்த பகுதியா இருக்கு. விமான நிலையத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி என்பதால சற்று உயரமான கட்டிடங்கள் இல்லாத பகுதியாகவும் இருப்பதை நம்மளால பார்க்க முடிகின்றது. தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்திற்கு விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளுமே விரைந்து சென்று கொண்டிருக்காங்க. குறிப்பாக வந்துட்டு 242 பயணிகள் இருந்து புறப்பட்ட இந்த விமானம் நொறுங்கி விழுந்திருக்கிறது. விமானத்தில் பயணித்த பயணிகளின் நிலை என்ன என்பது குறித்த முழுமையான விவரங்கள் தெரியவில்லை. குறிப்பாக சர்வதேச விமான நிலையத்தை பயன்படுத்துபவர்கள் அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் மட்டுமில்லாமல் பல்வேறு இடங்களிலிருந்தும் பயணித்திருப்பார்கள். எந்தெந்த பயணிகள் விமானத்தில் பயணித்திருப்பார்கள் என்ற விவரங்களையும் விமான நிலைய அதிகாரிகள் சேகரிக்கும் பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றார்கள். 1:17 மணிக்கு புறப்பட்ட விமானம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்தில் சிக்கியதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. விமானத்தில் பயணித்த பயணிகளின் நிலை என்பது குறித்து தற்பொழுது வரை முழுமையான விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை. முதற்கட்டமாக அந்த பகுதியில் தீயணைப்பு படையினர் மற்றும் மீட்பு படையினர், அருகாமையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆம்புலன்ஸ்களும் அந்த பகுதிக்கு சென்றிருக்காங்க. அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சில பொதுமக்களும் அந்த பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் தகவல்களும் வெளியாகி வருகின்றது. சுற்றி இருக்கக்கூடிய மருத்துவமனைகளிலுமே ஹை அலர்ட் கொடுக்கப்பட்டு அனைத்துமே தயார் நிலையில் இருக்கும்போது ஒரு அறிவுறுத்தலும் அனுப்பப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக குஜராத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், முதலமைச்சர் உள்ளிட்டவர்களும் இந்த விமான நிலைய விபத்து குறித்து விவரங்களை கேட்டறிந்து கொண்டு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் எடுக்க அதிகாரிகளுக்கும் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து அலுவலர்களுக்கும் உத்தரவை பிறப்பித்துள்ளனர். ஹரிஹரன், விபத்து நடந்த இடத்துல வானுயர அளவுக்கு கரும்புகை எழுவதை பார்க்க முடிகிறது. அங்கு தீ முழுமையாக அணைக்கப்பட்டு விட்டதா? தீ முழுமையாக அணைக்கப்பட்டு விட்டதா என்ற விவரங்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை. விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. எத்தனை பேர் இந்த விபத்தில் சிக்கியிருக்காங்க, எவ்வளவு பேர் மீட்கப்பட்டிருக்காங்க என்ற தகவல்கள் முழுமையாக கிடைக்கவில்லை. எனினுமே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீட்பு பணிகள் மற்றும் துரிதமாக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்வதற்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு எந்திரங்களையும் முடக்கிவிடப்பட்டிருக்கு. தற்போது ஒரு சில தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெறும் பட்சத்தில் குறிப்பாக அந்த விமானத்தில் காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டவர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அனுமதிக்கும் பணியினை அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் மீட்பு படை குழுவினரும் துரிதமாக செயல்பட்டு வருகின்றனர். குறிப்பாக மிக விமான நிலையம் புறப்பட்ட சில மணி நேரங்களிலேயே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த மெகானி நகர் என்ற பகுதியில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. குடியிருப்பு பகுதியாக இருக்கக்கூடிய பகுதியினால குடியிருப்பு பகுதிகளுக்கு எந்த மாதிரியான சேதம் ஏற்பட்டிருக்கிறதா என்பது குறித்தும் விமான நிலைய கட்டுப்பாட்டு அதிகாரிகள் ஆலோசித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.